சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கண் திருஷ்டியை போக்கும் விளக்குத்திரி. இது என்ன ஒரு புதுசாக இருக்க? விளக்குத்திரி எப்படி கண் திருஷ்டியை போக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கண் திருஷ்டினா என்ன, அதனுடைய தாக்கம் என்னங்கிறத சொல்லிடுறேன். இதை உங்களுக்கு சாதாரணமாக சொன்னால் புரியாது. ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். சுவாமிக்கே கண் திருஷ்டி படும். என்ன, சுவாமிக்கு கண் திருஷ்டியா? ஆமாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்தில் சுவாமி தேர் அம்பாள் தேர் ரெண்டும் வரும். சுவாமி தேர் முன்னாடியே வரும், பின்னாடி அம்பாள் தேர் வரும். மேலே அங்கே தேர் வர்ற இதில் இருந்து மேலே இருந்து பார்ப்பாங்க. அங்கே உள்ள பெண்கள்லாம் பார்த்துட்டு, ஆஹா, அம்பாள் என்னம்மா ஜொலிக்கிறா, போட்டிருக்க மூக்குத்தி எப்படி பளபளன்னு இருக்குப்பா, அந்த வைர மூக்குத்தி அப்படி ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன 2வது நிமிஷம் அந்த தேர் சக்கரம் கீழே இறங்கிடும், தரையில் போய் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை சிரமப்பட்டு தூக்கி தான் வெளியே வரும். அம்பாளுக்கே அப்படி ஒரு திருஷ்டி ஏற்படும். திருஷ்டியை பொறுத்தவரையில் அம்பாளுக்கே திருஷ்டினா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் திருஷ்டிங்கிறது கண்டிப்பாக கண் திருஷ்டி நிச்சயமாக எல்லோருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதையும் போக்குவதற்கு பகவானே வழி கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, வீட்டில் நீங்கள் டெய்லி சுவாமிக்கு விளக்கேற்றுறீங்க இல்லையா, அந்த விளக்கேற்றி முடிஞ்சோடனே அந்த திரி கொஞ்சம் போல் மிச்சம் இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கொஞ்சம் அந்த திரி மிச்சம் இருக்கும், எரிஞ்சிருக்காது இல்லையா. இந்த திரியை தூக்கி போட்டுடுறோம், அவ்வளோதான் சொல்லிட்டு மறுநாள் புது துரியை வச்சிடறோம். அதை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுவாரம், அது ஒரு வாரம் வச்சுருந்துட்டு மறுவாரம் வெள்ளிக்கிழமை அந்த திரியெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு வாசலில் ஒரு 7-8 மணி வாக்கில் அதை வச்சு ஏற்றி விட்டிங்கன்னா நல்லா எரியும் பாருங்கள். அது பூரா எல்லா திருஷ்டியையும் போக்கிடும். இப்படி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதை பண்ணிங்கன்னா இந்த திருஷ்டி, உங்களுக்கு வந்த திருஷ்டி, வரவேண்டிய திருஷ்டி, வீட்டை சுற்றி உள்ள திருஷ்டி எல்லாமே பரிபூர்ணமாக போயிடும். இதுக்கும் மேலே இன்னும் வர்றவங்க போகிறவங்க பார்க்குற திருஷ்டி எல்லாமே வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே வீட்டுக்கு மேலே ஒரு படிகாரம், வெள்ளை படிகாரம், அதில் ஒரு கருப்பு துணி நூல் அதை கட்டி மேலே தொங்க விட்டிங்கன்னா போதும். அது ஒரு விதமானது. இதுக்கு மேலே ஒன்று என்னென்னா, சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவர் 7 குதிரையில் போகிற மாதிரியான ஒரு படம் வாங்கி வீட்டுக்கு மேலே நிலவாசலுக்கு மேலே ஒரு 2 அடி மேலே உயரமாக வச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் பக்கத்துலேயே வராது. நல்ல விதமாக எல்லாம் ஓடி போயிடும். நமக்கு திருஷ்டி படாதுன்னே கிடையாது, படும், அது உடனே நீக்கிடுவார். சூரிய பகவான் பார்வைப்பட்டால் நினைக்கலாம், சூரிய பகவானுக்கு இது என்ன சம்பந்தம்? உலகத்துக்கே ஒளி தர்றவர் அவர் தாங்க. ஒரு செடி கொடிகள்லாம் நல்லா தலைக்கணும்னா சூரிய பகவான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால் சூரிய பகவான் தான் இருக்கிறதுக்கு ஒளி. சூரியன் தான் நட்சத்திரங்களுக்கு ஒளி தராரு. நட்சத்திரங்கள் கிட்டிருந்து தான் கிரகங்கள் ஒளிகளை வாங்கி நமக்கு தருகின்றன. இதெல்லாம் சூரிய பகவான் தான். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று சொல்கிறேன். கர்ணன் படத்தில் சொல்லுவார், கர்ணன் சொல்லுவார், கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுளாகிய சூரிய பகவானே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவர். அதனால் நம்ம சூரியன் அங்கே வச்சோம்னா எல்லா விதமான திருஷ்டியும் நீங்கிடும்னு சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. எல்லோரும் சூரிய பகவானை வழிபட்டு நலமுடன் வாழ
விளைகின்றேன். ஓம் அஸ்வத்வஜாய விமகி பாசகஸ்தாய திமகி தன்னோ சூரிய பிரசோதயாது.